ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப முத்தி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அது உடைக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அருவாள் இல்லை அப்படின்னா தேங்காய் எப்படிடா உடைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உடைச்சிடலாம். இப்போ இந்த தேங்காயை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வெளியே தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி இந்த மாதிரி 2 அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட நீங்கள் சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காயை சுற்றி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். நம்ம தேங்காயை வெறுமையாக அப்படியே தூக்கி ஃப்ரீசருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது சில்லுன்னு ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் சுற்றி வைங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த தேங்காய் நல்ல ஜில்லுன்னு ஆயிரும். நல்ல ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். தேங்காய் நல்ல ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியே எடுத்துட்டேங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா ஒருக்கா நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துக்காங்க. இந்த தேங்காயை நம்ம எதை வச்சு உடைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு தான் உடைக்க போகிறோங்க. இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு கோடு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி நமக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடில் தான் நம்ம வச்சு அடிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இடிக்கல் வச்சு அந்த கோடில் நீங்கள் சுற்றி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோடில் உங்களுக்கு அந்த தேங்காய் உடைஞ்சிரும். பாருங்கள், நம்ம தேங்காய் உடைச்சி எடுத்துட்டோம். அடியில் நான் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காய் உடைச்சிடலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுத்தியல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இது போல் நீங்கள் பெரிய சுத்தியல் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு கூட நம்ம ஈஸியாக உடைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோதிரம்லாம் போடும்போது அது சில நேரங்களில் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ரொம்ப புண்ணான மாதிரி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மோதிரத்தை நமக்கு வெளியே இழுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம மோதிரத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அது என்னென்னா வேஸ்லின் இருக்கு இல்லையா? அதுதான். இந்த வேஸ்லினை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தொட்டு அந்த மோதிரத்துக்கு மேலே இந்த மாதிரி அந்த விரலில் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. இது போல் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மோதிரத்தை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அந்த மோதிரம் நம்மளால் கலத்த முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம கலத்தி எடுத்துட்டோன்னு. இந்த மாதிரி வேஸ்லின் போடுறதுனால இந்த விரலில் இருக்கிற புண்ணுமே நமக்கு சீக்கிரமாக சரியாயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வண்டு புழு பூச்சிலாம் அரிசியை எப்படி நம்ம ஈஸியாக சுத்தம் செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி வண்டு புழு பூச்சிலாம் வந்துருச்சுன்னா நம்மள சில பேர் அதை குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவோம். இனி அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்காதீங்க. வெயிலில் காய வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஊட்டச்சத்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் இருக்கிற டேஸ்ட்டுமே கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே ஒரு நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக இந்த வண்டை ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது போல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுக்கு நம்ம காய்கறி கிளீன் பண்ற வடிகட்டி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போட்ட வடிகட்டி உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இதுல நம்ம அந்த வண்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க. இதை நீங்க கிளீன் பண்றப்ப வெளியே வச்சு கிளீன் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வச்சு கிளீன் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள வச்சு கிளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டு எல்லாமே குடுக்குடுன்னு நம்ம வீட்டுக்குள்ள ஓடி வந்துருங்க. ஸோ வெளியே வச்சு கிளீன் பண்ணுங்க. இது போல அரிசியை இந்த ஜல்லடையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசியில் இருந்த வண்டி எல்லாமே நம்ம அடியில் வச்சிருந்த இந்த பாத்திரம் இருக்கு பாருங்க, இதில் வந்துடும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த அரிசியில் இருந்த வண்டி எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு. பாருங்க இப்போ இந்த அரிசி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இதுக்குள்ளே இருந்த அந்த பூச்சி வண்டி எல்லாமே காணாமல் போயிடுச்சு பாருங்க. அந்த வண்டி எல்லாமே நம்ம அடியில் வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் நமக்கு வந்துருச்சுங்க. இந்த வண்டி எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே கொட்டிட்டு இந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் மோஸ்ட்லி தூக்கி போட்டுருவோம். இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த சோப்பு டப்பாவில் நம்ம சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம்.
நம்ம வீட்டில் கர்ச்சீஃப்லாம் பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு தேடினா கிடைக்கவே செய்யாது. சில நேரங்களில் கர்ச்சீஃபை வந்து இந்த மாதிரி நல்ல குட்டியாக மடித்து இந்த மாதிரி சோப்பு டப்பாக்குள்ளே போட்டு வைங்க. எனக்கு வந்து இந்த சோப்பு டப்பாக்குள்ளே 3 கர்ச்சீஃப் வைக்க முடிஞ்சுது. நீங்கள் கர்ச்சீஃப்க்கு பதிலாக குழந்தைங்களோட சாக்ஸும் கூட வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சோப்பு டப்பாக்குள்ளே கர்ச்சீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீரோவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் கர்ச்சீஃப் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ச்சீஃப் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளாம் நிறைய பேர் வந்து ஊசியில் வந்து நூல் கோக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா? குறிப்பாக நம்ம வீட்டில் வந்து பெரியவங்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ஊசிக்குள்ளே வந்து நூல் கோக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக இந்த ஊசியில் வந்து நூல் எப்படி கோக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ஒரு பின் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஊக்கு இருந்தாலே போதுங்க, ஈஸியாக நம்ம வந்து நூல் கோத்துடலாம். அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அதில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இது போல் அதில் வந்து ஒரு பிரிசில் வந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து துணிக்காய போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி கயிறு வச்சுருப்போம் இல்லையா? இந்த மாதிரி கயிறு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி சின்ன பீஸாக கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்திருந்த அந்த ஊக்கு இருக்குது பாருங்கள், அதோட ஹெட் போர்ஷனில் வந்து நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷில் இருந்து எடுத்திருந்தோம் இல்லையா ப்ரெஷ்ஷில், அதை வந்து இது போல் நீங்கள் வந்து மடக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு அதை வந்து இது போல் நீங்கள் வந்து அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் வந்து சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து ஈஸியாக ஊசியில் நூல் கோத்துடலாம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த மேலே இருக்கிற பிரிசில் இருக்குது பாருங்கள், அதை வந்து கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஊசியை எடுத்து கோத்து விட போகிறோம். இந்த பிரிசில்குள்ளே ஊசி வந்து கோக்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த ஊசியை வந்து அந்த பிரிசில்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரிசிலில் வந்து உள்ளே வந்து நல்ல பெரிய கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நூல் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நூல் கோத்துருங்க. அந்த பிரிசில்குள்ளே நூலை விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊசியை வந்து அப்படியே மெதுவாக இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஊசியில் வந்து நூல் வந்துருங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஊசியில் நூல் கோத்து எடுத்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஊசியும் நூலும் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதுக்குள்ளேயே இது போல் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ஊக்கையும் வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஊசியில் நூல் கோக்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து கோத்துக்கலாங்க. வயசானவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.